உங்களை சுற்றி இருக்கிறவெல்லாம் நேத்திக்கு பிறந்தது உங்களுக்கு அட்வைஸ் பண்ணும். என்ன பண்றது, உங்க தலையெழுத்து அப்படி, உங்க கர்ப்பம் அப்படி. மொத்தத்துல இந்த குரு பயிற்சி உங்க வாழ்க்கையில வரக்கூடிய ஒரு வசந்தம். அந்த ஆஞ்சநேயரை வழிபடுங்க, மலை மீது இருக்கும் லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்கள், மன நிம்மதி ஏற்படும், அவமானத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். மீன ராசி நண்பர்களுக்கான குரு பயிற்சி பலன்கள். 1-10க்கு அதிபதியான குரு உச்சமடைவது விசேஷம். உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். நீண்ட நாளா கஷ்டத்தில் இருக்கீங்க. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனால் லாஸ்ட் ஒரு 5 years, அந்த 5 வருஷம் உங்களுக்கு அப்படியே என்னமோ நெருப்பு மேலே இருக்கிற மாதிரி இருக்கீங்க. இப்போ இருக்கீங்க, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அவமானத்தின் உச்சத்தில் இருந்தீர்கள். உங்களுக்கு கூட பிறந்தவன் இல்லை, உங்களுக்கு கீழே வேலை பண்ணவன்லாம் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பான். உங்களை சுற்றி இருக்கிறவன்லாம் நேத்திக்கு பிறந்தது உங்களுக்கு அட்வைஸ் பண்ணும். என்ன பண்ணுறது, உங்கள் தலையெழுத்து அப்படி, உங்கள் கர்ப்பம் அப்படி. உங்களை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாளாக இருந்த அவமானங்கள் விலகும். பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் இடத்திற்கு குரு உச்சமடைகிறார். 5ஆம் இடத்துல குரு உச்சமடைந்து லாபஸ்தானத்தை, பாக்கியஸ்தானத்தை மற்றும் ராசியை பார்ப்பதன் மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த எதிரிகள் அடங்கி போவார்கள். இன்ஃபேக்ட் எதிரிகளே இருக்க மாட்டாங்க. நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும். மீண்டும் பிரிந்து சென்ற நட்புகள் திரும்பி வரும். எந்த நட்புகள் உங்களை அவமானப்படுத்திட்டு கிண்டல் பண்ணி கேலி பண்ணி பேசிட்டு போச்சோ அதெல்லாம் தேடி வரும். கணவன் மனைவி உறவுல இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகும். இதுக்கு காரணம் யாருன்னா, ஒன்னா கூட பிறந்தவனா இருப்பான், இல்லாட்டி குழந்தைங்களா இருக்கும். ஸோ உங்க வீட்டுல உங்க குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்க சொல்றதை கேளுங்க. உங்க வீட்டுல தம்பி தங்கைகள் இருந்தாங்கன்னா அவங்க சொல்றதை கேளுங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, அவங்களதான் எதிர்த்து பேசிட்டு இருக்கீங்க. அண்ணனையோ தம்பியோ, அதுவும் அண்ணன் பேச்சை கேட்டீங்கன்னா இன்னும் நல்லது. நமக்கு தான் தம்பி பேச்சு ஆகாது, புள்ள பேச்சு ஆகாது, பொண்ணு பேச்சு ஆகாது. அப்போ அண்ணன் பேச்சை கேளுங்க. நான் அவங்களையும் மதிக்க மாட்டேன் அப்படின்னா இப்போ என்னதான் பண்ணுவீங்க, யார்கிட்ட அடி வாங்கணும். வாங்கின அடி போதுங்க, இனிமேல் வேண்டாம். இந்த குரு பயிற்சிங்கிறது உங்களுடைய முன்ஜென்ம புண்ணியத்தை கொண்டு வந்து சேர்க்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா உசுறு போகிற நிலைமைக்கு போயிட்டு திரும்பி வருவாங்க. என் மனைவி பண்ணிய தாலி பாக்கியம்னு சொல்லுவாங்க. அந்த ஆள் பண்ணின புண்ணியம், நீங்கள் பண்ணின புண்ணியம் தான் உங்களை காப்பாற்ற போகிறது. மனைவியுடைய புண்ணியம் மனைவிக்கு, கணவனுடைய பாவம் மனைவிக்கு போகாது, கணவனுடைய புண்ணியம் மனைவிக்கு போகும். நம்ம இந்து தர்மம் சாதாரண விஷயம் கிடையாது. மற்றவங்களை பற்றி எனக்கு தெரியாது, நம்ம சொல்லக்கூடாது, கமெண்ட் பண்ணக்கூடாது. இந்து தர்மத்தை பொறுத்த வரைக்கும் மனைவியுடைய புண்ணியம் மனைவியை மட்டுமே சேரும், மனைவியுடைய பாவம் கணவனை சேரும், கணவனுடைய புண்ணியம் மனைவிக்கு வரும், கணவனுடைய பாவம் கணவனை மட்டுமே சேரும். பெற்ற குழந்தைகளின் பாவம் பெற்றோரை சேரும், பெற்ற குழந்தைகளின் புண்ணியம் குழந்தைகளுக்கு இருக்கும். ஸோ இது எதை கொடுக்கணும்னு இருக்கு. நல்லதை கொடுத்தீங்கன்னா நல்லது வரும். நீங்கள் கொடுக்கறதே நெகட்டிவாக கொடுத்தீங்கன்னா இப்போ இந்த புண்ணியம் வரும். ஏன்னா நீங்கள் கடந்த காலத்தில் நிறைய பாவத்தை பண்ணிட்டீங்க. இப்போ ஒரு டைம் வந்திருக்கு, இந்த புண்ணியத்தை பண்ணுறதுக்கு தயாராகுங்க. என்ன புண்ணியம் பண்ணோம், கூட பிறந்தவங்க பேச்சை கேளுங்க, குழந்தைங்க பேச்சை கேளுங்க. அதே சமயம் தாயாரின் குடும்பத்தினர் சொல்ல பேச்சை கேளுங்க, தந்தை சொல் பேச்சு கேளுங்க. தந்தை மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. தந்தை வழி உறவினர்களை பேணுங்கள். இதெல்லாம் சிம்பிளான பரிகாரம். நீங்கள் கோயிலுக்கு போகணும், உங்களுக்கு பரிகாரம் இருக்கு. ஒரு 1300 படி ஏறணும், மலை மேலே ஏறணும், அதுதான் பரிகாரம். அதை சிம்பிளாக முடிக்கிறதுக்கு உங்க அப்பாவுடைய சொந்தக்காரங்களை தேடி தேடி போய் பார்த்துட்டு வாங்க. இதெல்லாம் சிம்பிளான விஷயம். அது மட்டும் இல்லை, இந்த ராசியில பிறந்த பெண்களுக்கு, திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு. வம்ச விருத்தி ஏற்படும். அது மட்டும் இல்லை, உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு ஏதாவது ஒரு கைங்கரியம் பண்ணுவீங்க. அந்த குலதெய்வம் கோயிலுக்கு ஏதாவது ஒரு கைங்கரியம், அதை கட்டி கொடுக்கறதுலையோ இல்லை அந்த கோயில் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் பண்ணுறதுலையோ, ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குலதெய்வ வழிபாடு செய்யறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பின் மூலமாக குடும்ப கௌரவத்தை உயர்த்துவார்கள். வியாபாரிகளுக்கு தன லாபம் அதிகரிக்கும், திரவிய லாபம் அதிகரிக்கும். உங்கள் மீது இருக்கும் குற்றச்சாட்டுகள் நிரூபணம் ஆகாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நிரூபணம் ஆகாது, அதென்ன வாய்ப்பு இருக்கு. நிரூபணம் ஆகாது, உங்க பேர்ல கோர்ட்டே உங்களை அக்யூட் பண்ணி விட்டுரும். இல்லை இவர் பேர்ல எந்த சாட்சியும் இல்லை, போயிடு அப்படின்ட்டு. அரசியல் துறை சார்ந்தவர்களால் ஏற்பட்ட அவமானங்கள் விலகும். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருந்த அவமானம் விலகும். இல்லை சார், நான் ரிட்டையர் ஆகிட்டேன், நான் வேலையை விட்டுட்டேன், ரிசைன் பண்ணிட்டேன், பேப்பர் போட்டுட்டேன், எனக்கு வேலை கிடைக்குமா, தேடி வருதுங்க. இப்போ
9ஆம் இடத்திற்கு குரு பார்வை, 10ஆம் இடத்திற்கு விரயஸ்தானம். ஸோ 10ஆம் இடம் கர்மா. ஸோ வேலை செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்க வீட்டில் வயசானவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கர்மா பண்ண வேண்டிய யோகம் இருக்கு. ஆனால் அதே சமயம் சுபகர்மாவும் இருக்கு. என்ன சுபகர்மா? கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணி வைக்கிறது, ஒரு கல்யாண மண்டபம் கட்டி விடுறது, இதெல்லாம் சுபகர்மா. ஒரு குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது, அப்பா அம்மா இல்லாத குழந்தை, ஒரு பொன் குழந்தை இருக்கு, அந்த பொண்ணுக்கு ஃபுல் செலவு எடுத்து பண்ணுங்க. இதெல்லாம் பரிகாரம், சிம்பிளான பரிகாரம். சிம்பிளா பரிகாரம், அதுக்கு கடன் வாங்கலையா? உங்க தகுதி என்னவோ அதை பண்ணுங்க. நீங்க 1 லட்ச ரூபா சம்பளம் வச்சுக்கிட்டு 1 கோடி ரூபாய் கடன் வாங்கக்கூடாது. என்கிட்ட 10,000 ரூபாய் சம்பளம்னா 1 லட்ச ரூபா கடன் வாங்கலாம். நான் 10,000 ரூபாய் சம்பளம், ஆனால் நான் 10 கோடி ரூபாய் கடன் வாங்கினீங்கன்னா கஷ்டம்தான் படுவீங்க. உங்கள் தகுதி அறிந்து கடன் வாங்குவது நல்லது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனாலையும் 1ஆம் இடத்தை குரு பார்க்கறதன் மூலமாகவும் உங்க வீட்டுல வம்ச விருத்தி ஏற்படும். 5ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால இல்லை, 9ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால உங்களுடைய பூர்வ புண்ணிய கர்மா உயர்வதன் மூலமாக நல்ல விஷயங்கள் குடும்பத்துல நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்க வீட்டுல வேண்டுதல் நிறைவேறுவதற்கான சூழ்நிலை ஏற்படும். நீங்க நீண்ட நாட்களாக நிலம் வாங்கணும், வீடு கட்டணும், அதெல்லாம் இப்ப தானா சேரும். சொந்த வீடு வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, பூர்வீக சொத்து உங்களுக்கு வழக்கு உங்க பேர்ல நிலுவையில் ஆகும். திருநெல்வேலி பக்கத்துல ஏதோ ஒரு கிராமத்துல ஒரு அரை கிரவுண்ட் இருக்கும். அது உங்க பங்காளிகளுக்குள்ள சண்டை, உங்களுக்கு அது கிடைக்காதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா தீர்ப்பு என்ன வரும்? அந்த இடம் இவருக்கு தான் சொந்தம். விச் மீன்ஸ் தட் நம்ம கையை விட்டு போன பொருள் கூட தேடி வரக்கூடிய மறைந்து போன பொருள் கூட கைக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கு. அதே சமயம் இந்த ராசியில பிறந்தவங்க உத்தியோகத்துல இருக்காங்க, அரசாங்க உத்தியோகத்துல இருக்காங்கன்னா இத்தனை நாளா உங்களுக்கு வர வேண்டிய பதவி உயர்வு அங்கீகாரம் கிடைக்காமல் இருந்ததுன்னா இப்ப வருது. ஸோ அதிகமான லாபங்களை பெறக்கூடிய வகையில நீங்க இருக்கீங்க. மதிப்பு மரியாதை உயரும்னு சொன்ன உங்க மதிப்பு மரியாதையை இழந்ததே உங்களால தான். அதனால இழந்த மரியாதை மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். இந்த காலகட்டத்துல குரு உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு அக்டோபர் மாதம் பயிற்சி ஆகிறார். ருணரோக சத்துருஸ்தானத்துக்கு குரு பயிற்சி ஆகும்போது உடம்பு ரீதியான மருத்துவ செலவுகள் ஏற்பட்டதுனால அதனால உங்களுக்கு சில நன்மைகள் ஏற்படும். கடன் பிரச்சனைகள் தீரும். அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 2027 இதுக்குள்ளார எதிரிகள் அடங்கி போவார்கள். கடன் பிரச்சனை தீரும். மருத்துவ ரீதியான சங்கடங்கள் தீரும். இதெல்லாம் நல்லது நடக்கிறதுக்கான நேரம். மொத்தத்துல இந்த குரு பயிற்சி உங்க வாழ்க்கையில வரக்கூடிய ஒரு வசந்தம். இந்த வசந்த காலத்துல நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரக்கோணம் பக்கத்துல ஷோலிங்கர்னு ஒரு மலை இருக்கு. அதுதான் சொன்னேன், 1300 படி இருக்கும். அந்த 1300 படியை நீங்க கால்நடையா ஏறணும். நீங்க எதுல விஞ்சில் ஏறக்கூடாது, இல்லை ரோப் கார்ல போகக்கூடாது. கஷ்டப்படணும். என்னைக்குமே நம்ம என்ன பண்றோம், மலைக்கு ஏறும்போது விஞ்சில் இல்லை ரோப் கார்ல இல்லை டோலியில் ஏறி போறோம். அந்த பாவத்தை விடவா நீங்க வேற மறுபடியும் பாவம் சேர்க்க போறீங்க? அந்த பாவத்தை சேர்க்காதீங்க. நேரமானாலும் காத்தால 4 மணிக்கு ஏற ஆரம்பிங்க, 5 மணிக்கு ஏற ஆரம்பிங்க. 4 மணி நேரம் ஆகுமா? கஷ்டப்பட்டு ஏறுங்க. நின்று ஏறுங்க, கேப் விட்டு ஏறுங்க, தப்பே கிடையாது. கையில 2 குச்சியை வச்சுக்கோங்க, குரங்கு வராம இருக்கிறதுக்கு. அப்படியே எடுத்துட்டு போறீங்களா, கொடுங்க, தாராளமா கொடுங்க. என்னைக்குமே கொடுக்க உங்களுக்கு பெருக்கும். நம்ம என்ன பண்றோம், ஐயோ எனக்கு கொடுக்கக்கூடாது, நான் கொடுக்க மாட்டேன், அது புடுங்கின்னு போறது. அது புடுங்கின்னு போறதுனால என்ன ஆகுது, திரும்பி நமக்கு வரமாட்டேங்கிறது. நீங்க என்ன பண்ணணும்னா, போகும்போதே ஒரு பேக் ஃபுல்லா பழத்தை எடுத்துக்கோங்க. போற வழியில ஒவ்வொன்றா அப்படியே கொடுத்துட்டு போங்க. அந்த குரங்கு உங்க பக்கத்துலேயே வராது. ஏன்னா நீங்களா கொடுத்துட்றீங்க. நம்ம மனுஷன் மாதிரி தான் குரங்கும். ஆக்சுவலி அதுலேருந்து தான் நம்ம வந்திருக்கோம். நீங்க எதை வேண்டான்னு சொல்றோமோ அதைத்தான் நம்ம ஜாஸ்தி பண்ணுவோம். உங்க பையன்கிட்ட இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பாருங்க, இல்லை உங்க பொண்ணுகிட்ட நீ அந்த பையன் கூட பழகக்கூடாதுன்னா அந்த பொண்ணு அவங்ககிட்ட தான் பழகும். சரிப்பா நீ பழகிக்கோ, ஆனா ஃப்ரெண்ட்ஸா இரு. நாளைக்கு காதல் கத்திரிக்கான்னு நிற்கக்கூடாது. ஆரம்பத்திலே கண்டிஷன் சொல்லி கொடுங்க. அந்த பொண்ணு மனசுல தன்னுடைய வேலையை போட்டுக்கொள்ளும். நம்ம குழந்தைகளுக்கு ஒழுங்கா சொல்லி கொடுக்கறது கிடையாது. அது மாதிரிதான் குரங்கும். நம்ம குரங்கு கிட்ட எப்படி இருக்கணுமோ அது மாதிரி இருக்கணும். அதுகிட்ட போயிட்டு அதை பார்த்தவொன்னு முறைக்கிறது, குரங்கு சேட்டையை காமிக்கிறது,
அது திருப்பி காமிக்கிறது நம்ம ஜாதி போல் இருக்கு அப்படின்ட்டு. அதுகிட்ட அதை தெய்வமாக பார்த்தீங்கன்னா அது வந்து தடவி. இப்போ ரீசெண்டாக ஒரு இதை பார்த்தேன். அந்த ஒரு சன்னியாசியை வந்து ஒரு குரங்கு வந்து தடவி கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போச்சு. ஏன்? அந்த சன்னியாசிக்கிட்ட அந்த சாந்த சுரூபம் நம்மக்கிட்ட இல்லை. இதை பண்ணுங்க, அந்த சோளிங்கர் மலைக்கு போங்க, அந்த ஆஞ்சநேயரை வழிபடுங்க, மலை மீது இருக்கும் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுங்கள். அவரின் அருளாசியினால் எதிரிகள் தொல்லை விலகும், ஆரோக்கிய தொல்லை விலகும், கடன் தொல்லை விலகும், மன நிம்மதி ஏற்படும், அவமானத்திலிருந்து விடுதலை கிடைக்கும்.